சம்மர் வந்தாச்சுங்க. ஏப்ரல் மேலலாம் அக்னி நட்சத்திரம் வேற வந்துரும். ரொம்ப ரொம்ப சூடா இருக்கும். ஸோ நம்ம எப்படி நம்மள வந்து ஹைட்ரேட்டடா ஒரு பிரெக்னன்சி எஸ்பெஷலி பிரெக்னன்சி டயத்துல நம்ம எப்படி நம்ம கூலா நம்ம ஒரு எப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி குடிக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நேச்சுரலி தண்ணி ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். பட் எலக்ட்ரோலைட்ஸ் அதுல ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஸ்வெட் ரொம்ப அதிகம் ஆனோம்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரது காமன். ஸோ இளநீர் உங்களுக்கு சுகர்லாம் இல்லாத பட்சத்தில் ஒரு டெய்லி ஒரு இளநீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தண்ணி உள்ள நிறைய காய்கறிகள், அதாவது குக்கும்பர் மாதிரி, பூஷணிக்காய் மாதிரி, அந்த மாதிரி காய்கறிகள், அப்புறம் நம்மளோட வாட்டர் மெலன், அதெல்லாம் நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு தண்ணி உடம்புல நிறையவே இருந்துகிட்டு இருக்கும். பிரெக்னன்சியில் வாக்கிங் போறீங்க, எக்ஸசைஸ்லாம் பண்றீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டுக்காங்க. ரொம்ப டைட்டா க்ளோத்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டா உங்களோட ஸ்வெட்டான க்ளோத்ஸை மாத்திருங்க. இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரது ரொம்ப காமனாகவே இருக்கும். அண்ட் ரொம்ப படபடக்கிற வெயிலில் வெளியில போகாம இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் நாப்போ இல்ல மத்தியான நேரத்தில் தூங்குறதும் வில் பி வெரி ஐடியல். ஸோ வெயிலில் ரொம்ப அதிகம் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.